சுவரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் இந்திரா, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. அவன் திருமணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதரவு யாரும் இல்லாத இவங்களுக்கு இப்போ ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், ஏதாவது ஒன்று நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்களுக்கு ஒரு பாட்டி மட்டும்தாங்க. அவங்களும் இப்போ சமீபத்தில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதரவு இல்லாமல் இருக்கிற இவங்களுக்குன்னு இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை துணையாமே நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கௌரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தெலுங்கு ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 13,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரை சார்ந்தவங்க. மகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு கூட இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி வரதட்சணை பிரச்சனையினால இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணதுனால தான் இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர் நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 3 சவரன் நகை போட முடியுங்க, அவ்வளோதான் எங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர் ஓரளவு மிடில் சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதும், வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமணமாகி மனைவியோ குழந்தையோ இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.